ஹலோ கைஸ், வெல்கம் டு நியூ vlog ஆஃப் சேனல். இன்றைக்கி நம்ம ஈசிஆரில் பார்க்குறோம். நாங்கள் போன ரெசார்ட்டுக்கு போனோடனே பெரிய ஸ்விம்மிங் பூல் பார்த்தோன்னா எல்லாம் குதிச்சிட்டோம். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு கைஸ். அப்படியே நைட்டு கண்டினியூ பண்ணலாம், இது அப்புறமா கண்டினியூ பண்ணலாம். நாங்கள் நைட்டுக்கு இந்த மாதிரி பார்பிக்யூ கெபாப் சிக்கன்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் செம்ம டேஸ்ட் கைஸ். ரெசிபி வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசார்ட் எங்கே இருக்குன்னு வேணா கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இதோ பாருங்க கைஸ், பார்பிக்யூ மசாலா எப்படி இருக்குன்ட்டு. இதை பார்த்தோன்னே டெம்ட் ஆகும் உங்களுக்குலாம். எங்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் ஃப்ரை பண்ண சிக்கன். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதான் பார்பிக்யூ பண்ண ரெசார்ட் கைஸ். ரெசார்ட்லேயே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இதோ காமிக்கிறேன், கிட்ட போய் காமிக்கிறேன் கைஸ். இந்த மாதிரி தான் பண்ணும். பைனாப்பிள், ஃபிஷ், சிக்கன் நிறைய பண்ணோம் கைஸ். சாப்பிட்டு திரும்ப கண்டினியூ பண்ணலாம். அங்கேருந்து ஸ்விம்மிங் பூலில் ஃபுல்லாக ஃபன் கைஸ். செம்ம ஃபன்னாக போயிடுச்சு. எங்கள் அப்பா தான் உள்நீச்சல் ஆச்சுன்னு தண்ணிக்குள்ளேயே தான் இருந்தார். ஃபுல்லாக ஃபன்னாக போச்சு கைஸ். அப்புறம் அங்கே அடிஷனலாகவே பாலும் கொடுத்துருந்தாங்க. நல்லா ஃபன்னாச்சு. எங்கள் அண்ணனும் உள்நீச்சல் கற்றுக்கிட்டோம். அப்புறம் நாங்களாம் பால் போட்டு விளையாடிட்டோம் கைஸ். எல்லாம் குளிச்சுனாங்க. நாங்கள் எல்லாம் பால் போட்டு விளையாடிட்டோம். நான் விஷு எல்லாம் பால் போட்டு விளையாடிட்டோம். அப்புறம் ஃபுல்லாக ஃபன்னாக இருந்துச்சு கைஸ். செம்ம ஃபன்னு. பெரிய ஸ்விம்மிங் பூல் வேறு. 6 feet இருக்கும். 6 to 5 feet இருக்கும் கைஸ். போயிட்டு நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். இப்போ நம்ம நிஷு நீச்சல் கற்றுக்கணும். நீங்களே பாருங்கள், இருங்க. நம்ம நிஷு நீச்சல் அடிப்பாங்க பாருங்க. இப்போ பாருங்க கைஸ், எவ்வளோ சூப்பராக நீச்சல் அடிப்பான்ட்டு. பாருங்க கைஸ், எவ்வளோ பக்காவாக அடிக்கிறான் பையன். நான் காலை மட்டும் வச்சுக்காம நீச்சல் அடிக்கிறான். உங்களுக்கு நீச்சல் தெரியணும் மறக்காமல் க்ளீன் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு காலைல தண்ணி க்ளீன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் பாதிரியாக இறங்கிட்டோம். இப்போ நான் ஒரு டைவ் போடுறேன். இது நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்க கைஸ் மறக்காம. இப்போ பாருங்க நான் எப்படி ஜம்ப் பண்ணுறேன்ட்டு. இது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கைஸ். நாங்கள் பீச் கிளம்பிட்டோம் கைஸ். பீச்சில் பார்த்தா ஃபுல்லாக பயங்கரமான ஆளை. நாங்கள் பீச்சை போய் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். நீங்களே பார்த்து என்னன்னு சொல்லுங்க கைஸ். இது எங்கள் அம்மா இந்த வீடை பார்த்தாங்க. இந்த ரெசார்ட் புக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பீச் கிளம்பிட்டோம் கைஸ். திரும்ப அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். அப்புறம் நாங்கள் பீச் வந்துட்டோம் கைஸ். நடந்து ரொம்ப தூரம் நடந்து வரணும். பைக்லேயே போயிருக்கலாம் நாங்கள். செம்ம ஃபன்னு இருக்கு. எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க இன்னைக்கு ஃபுல்லாக ஃபன்னு தான். நீங்களே பாருங்க கைஸ். ஆனால் நான் போய் குளிக்கல கைஸ். ட்ரெஸ்ஸு ஈரமாகும் ஸ்கூலில். அதனால் இப்போ நாங்கள் அப்படியே பீச் முடிச்சுட்டு நாசா அப்படின்னு ஒரு கடை நல்லா ஆர்கேட் கேமுக்கு போயிட்டோம். அதில் நிஷு வந்து பைக் சூஸ் பண்ணிட்டான். நான் வந்து கார் விஆர். இது விஆர் ஜோன் கைஸ். விஆர் தான் விளையாடணும். ஆனால் இது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு கைஸ் எனக்கு. நான் ஆட்டோமேட்டிக்கில் தான் கைஸ் ஓட்டணும். இது நல்லாயிருக்கும் கைஸ். நீங்களும் போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்க கைஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் நம்ம நிஷா எப்படி ரேஸ் ஓட்டுறது பாருங்க. அண்ணன் லேசர் மேட்ச் பண்ணுவாங்க கைஸ். அவன் இருக்கிற சைஸ்க்கு எல்லா லேசரும் அவன் மேலே தான் கரெக்டாக படுது. ஆனால் நல்லா விளையாடினாங்க கைஸ் அவனும். இதெல்லாம் அங்கே இருக்குது கைஸ். பவுலிங் நெக்ஸ்ட்டாக எங்கள் அண்ணன் பவுலிங் போடுறது வேணால் காமிக்கிறோம் கைஸ். ஆனால் எங்கள் அண்ணன் இப்போ எல்லா லேசர்லேயே பட்டான். ஃபைனல் டச்சாக முட்டுக்காடு போயிட்டு போட்டிங்லாம் போயிட்டு அப்புறம் வீட்டில் போய் டின்னர் சமைச்சு சாப்பிட்டுட்டோம். இந்த லாக் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். எப்போவுமே நான் தான் பேசிகிட்டு இருப்பேன். இந்த வாட்டி என்னுடைய பையன் வந்து ஹோஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவனுடைய ஸ்லாங்கும் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் லாகு நெக்ஸ்ட் பார்க்கலாம். நாங்கள் இந்த இயர்க்கான என்ஜாய்மெண்ட்டை செம்மையாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்கூல் திறந்தாச்சு. ரொட்டீன் லைஃப்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். அதுக்கு முன்னாடி செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரிப்ஸ் என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஊருக்கு போனீங்க, நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே ஃபேமிலி ட்ரிப் சக்ஸஸ்ஃபுல்லாக என்ஜாயபுளாக முடிஞ்சுது.
ஸ்விம்மிங் ஆஸ் யூஷுவல் பிளேயிங்கு எல்லாருமே வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. இது போல் இன்ட்ரெஸ்டிங் லாட்டில் நெக்ஸ்ட்டு சந்திக்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.